வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அவிதா ராஜேந்திரன். திருவெற்றியூர் வெற்றி விநாயகர் நகர் மக்களின் 20 ஆண்டுகால கனவு நிறைவேற்றம். அதிமுக கவுன்சிலர் நிதியிலிருந்து ரூபாய் 17,30,000 செலவில் தார் சாலை அமைக்கும் பணி துவக்கம். சென்னை திருவெற்றியூர் வெற்றி விநாயகர் நகர் பகுதியில் 1000க்கும் அதிகமான குடியிருப்புகள் உள்ளன. இப்பகுதியில் கடந்த 20 ஆண்டுகால குண்டும் குழியுமான மண் ரோடு மட்டுமே இருந்து வந்தது. இப்பகுதியில் தார் சாலை அமைந்து தர அப்பகுதி மக்கள் ஏராளமான ஆர்ப்பாட்டங்களை செய்து பல்வேறு அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் வெற்றி விநாயகர் அமைந்துள்ள 7வது வார்டு கவுன்சிலராக அதிமுகவை சேர்ந்த கார்த்தி இருந்து வருகிறார். தார் சாலை அமைப்பது தொடர்பாக கார்த்தியிடமும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். மக்களின் கோரிக்கையை பெற்றுக்கொண்ட அதிமுக கவுன்சிலர் தன்னுடைய கவுன்சிலர் நிதியிலிருந்து தார் சாலை அமைத்து தரப்படும் மக்களுக்கு வாக்குறுதி அளித்த நிலையில் ரூபாய் 17,30,000 செலவில் தார் சாலை அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டு வெற்றி விநாயகர் நகர் பகுதியில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அதிமுக கவுன்சிலர் கார்த்தி கலந்து பணிகளை துவங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அதிமுக வட்ட செயலாளர் எம் கண்ணன், முன்னாள் வட்ட செயலாளர் ஸ்டீபன் ஆகியோர் உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆனால் நான் அப்படி இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன்றத டெய்லியுமே இந்த பக்கம் மக்களுக்காக வந்து நின்று எல்லா விஷயத்துலையும் நின்று பண்ணுற ஒரே ஒரு கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம மாமன்ற உறுப்பினர் மட்டும்தான். வேற எந்த கவுன்சிலரோ, ஏன் இதுக்கு முன்னாடி வந்த எம்எல்ஏ இந்த நகர்லேயே பார்த்தீங்கன்னா 5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போட்டாங்க. டிஎம்கே சார்பாக போட்டு நம்ம கொண்டு வந்த திட்டத்தையே தடுத்துட்டு நான் தான் பண்ணுற மாதிரி போட்டு ஒரு பூஜையை போடுற மாதிரி போட்டு மீட்டிங் போட்டாங்க. அதில் பேசினாங்க. அன்னைக்கு தான் நம்ம மக்கள் எல்லாமே எம்எல்ஏ பார்த்துருப்பீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி இந்த சங்கர் பார்த்துருப்பீங்களா? உள்ள வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, சேர்மனை பார்த்துருக்க மாட்டீங்க. மழையில் வந்து பார்த்துருப்போமா? யாரும் பார்த்து கிடையாது. எல்லா மழையிலையும் பார்க்குற ஒரு 2 பேர் தான் பார்ப்போம். ஒன்று நம்ம எம்எல்ஏ குப்பன் சார், அப்புறம் நம்ம கவுன்சிலர் தான் பார்த்துருப்பீங்க. வேற யாரையும் பார்த்துருக்கவே மாட்டீங்க, இறங்க கூட மாட்டோம். லாஸ்ட் மழை கூட வந்தாங்களா? மேலே வந்தாங்க, அப்படியே போயிட்டாங்க. கனவாக கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமா ஏற்பட்ட இந்த நகர்ல இந்த நகர் மக்களே தான் என்ன பண்ணுவாங்க, ரபிஷ் ரோட போட்டு மழை காலத்திலயும் சரி வெயில் காலத்திலயும் சரி அந்த ரோட்லயே நடந்து அவங்க பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்க ஒரு நல்ல இடத்துக்கு உருவாகணும்னு சொல்லிட்டு இங்க இருக்க மக்கள்லாம் வந்து, ஏன்னா ஏழை மக்கள் அவங்க வந்து ஒரு கஷ்டத்துல ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து வாழ்றாங்க. இந்த இடம் ஒரு தாழ்வான பகுதி, சாதாரண ஒரு மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கக்கூடிய பகுதி. ஸோ இப்படி வந்து 20 ஆண்டு காலமா இந்த உருவான இந்த இடத்த இங்க வந்து எல்லா விஷயமே அதிமுகன்ற ஒரு கட்சி மட்டும்தான் செஞ்சு கொடுத்துருக்குன்றத ஆணித்தனமா எங்களால சொல்ல முடியும். ஏன்னா கடந்த 2011 2021 என்ன செஞ்சோம் அதிமுகல எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம். ஒன்னொன்னா ஒரு திட்டம் வரும்னா ஒன்னொன்னா உருவாக்கும். அதாவது குடிநீர் இங்கே கொண்டு வந்தது அதிமுக தான். அதாவது நம்ம எம்எல்ஏ குப்பன் என்னோட தந்தை அவர்கள்
இந்த தெருவில் என்னென்ன கொண்டு வர முடியுமோ எல்லாமே அவரால் முடிஞ்சதை கொண்டு வந்தார். ஸோ அதுக்கப்புறம் இங்கே 2021 திமுக ஆட்சி வந்துச்சு. திமுக ஆட்சி வந்து எதாவது பண்ணாங்களான்னா எதையுமே பண்ணல. ஸோ ஒரு வருஷம் கழிச்சு 22 எம்சி எலெக்ஷன். ஸோ எம்சி எலெக்ஷனில் நம்ம கட்சி சார்பாக ஏன் நானே வந்து நின்னேன்னா, அன்னைக்கு கட்சி வந்து தொய்வடைஞ்சிருச்சு, பிரிஞ்சிருச்சு, இப்படிலாம் பேசினாங்க. அவன் ஜெயிச்சதுக்கப்புறம் திமுக ஜெயிச்சதுக்கப்புறம் அண்ணா திமுக இருக்காது, பிரிஞ்சிருச்சு, 4ஆக போச்சு, 5ஆக போச்சு. ஆனால் எந்த இடத்துலையும் நம்ம கட்சி தொய்வடைஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம நேரடியாக வந்து இந்த 7வது வார்டில் நிற்கணும், நின்று இந்த மக்களுக்கு ஏதாச்சும் செஞ்சே தீரணும், நம்ம பந்தம் விடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இங்கே வந்து எம்சிஆர் நின்றேன். நான் நிற்கிற காலகட்டத்தில் இந்த 7வது வட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா, எல்லா ஊரையும் இடிக்கிறதுக்கு நோட்டீஸ் கொடுத்து வச்சுருந்தான். எல்லா ஊரையும், ராஜாஜி நகர், கார்கில் நகர், நம்ம விக்டோரியா நகர், எல்லா ஊர்லேயும், எம்ஜிஆர் நகர், பெரியார் நகர். என்னடா இது, சரி இப்படி ஒரு சிக்கல் இருக்கு என்ன, நம்ம ஏன்னா இது வரைக்கும் அப்பா எம்எல்ஏ, அவர் எம்எல்ஏ பின்னாடி இருந்து நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். நேரடியாக நம்ம வந்து ஒரு களத்துக்கு வர போகிறோம். ஆனால் அந்த களம் எப்படிப்பட்ட களம்? எதிர்கட்சி. ஆளுங்கட்சி யாரு? திமுக. எதிர்கட்சியாக இருந்து இவர் என்ன செஞ்சிருவாரு? நான் 3 வருஷமா என்ன செஞ்சேன்னு எடுத்துப்பாரு. நீங்க 14 கவுன்சிலர்ல ஒரு கவுன்சிலரா இருக்க, மீதி 13 கவுன்சிலர் செய்யாத 7வது வார்டில் நான் ஒரு கவுன்சிலரா வந்து செஞ்சிருக்கேன். தைரியமா எல்லாருக்கும் சொல்ல முடியும். நம்ம பிகேஎன் வந்து பிக் பாஸ் மாதிரி எல்லாரையும் கேமரா பிடிச்சி வச்சுக்குவாரு. அவர்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. 7வது வார்டில் நீ என்ன பண்ணிருக்க, நான் என்ன பண்ணிருக்கேன்னு எல்லா டேட்டாவும் அவர் வச்சிருக்காரு. அதனால நீ வந்து ஒரு 5 மாசம் முன்னாடி பேசின டேட்டாவும் அவர் வச்சிருக்காரு. அதையும் போட்டுப்பாரு. நீ என்ன சொல்லிட்டு போன, இங்க ரோடு போடுவோம்னு சொல்லிட்டு போன. ஆனா இன்னைக்கு வந்து ரோடு போடுறது யாரு? நாங்க. அது ஏன் நிதியில இருந்து. ஏன்னா உங்ககிட்ட நிதி வாங்க முடியாது. உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்ற? அரசாங்கத்துல நிதி இல்லைன்ற. எப்ப கேட்டாலும் எதை கேட்டாலும் நிதி இல்லை. ஆனா திட்டம் எது செஞ்சாலும் நான் என்ன பண்றேன், நான் தான் செஞ்சேன். அது எப்படின்னு எனக்கு புரியல. அதனால ஒரு 50 லட்சம்ன்றது ஒரு வருஷத்துக்கு மாமன்ற உறுப்பினருக்கு இந்த மக்கள் பணி செய்யறதுக்கு நிதி கொடுப்பாங்க. அந்த 50 லட்சம் நிதியில 7வது வார்டு ஒரு பெரிய வார்டு. ஸோ கடந்த ஒரு 4 நாள் முன்னாடி தான் நம்ம ராஜாஜி நகர்ல பஸ் ஸ்டாண்ட் அந்த நிழல் கொடையை அமைச்சு தந்தோம். அதுவும் என்னோட மாமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த வெற்றிவேல் நகர்ல இந்த மக்களுக்கு நான் எலெக்ஷன் நேரத்தில் ரோடு கேட்டாங்க. ஸோ இந்த ரோடு எப்படி கொண்டு வர்றது, நம்ம ஜெயிச்சா இந்த இடத்துல ஒரு ரோடு, அதாவது இந்த மெயின் ரோடு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். இது எப்படி கொண்டு வரது நான் மனசுல அன்னையிலேருந்தே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இதை கூட ஏன் இப்போ 3 வருஷம் கழிச்சு போடுறேன் அப்படின்னா, அதையும் நான் தெளிவுபடுத்துறேன். வந்த உடனே இங்க போட முடியுமானா எல்லாத்துக்கும் ஒரு கடை. ஏன்னா இந்த இடத்துல ஊரை நான் இடிக்க போறேன், நான் எடுக்க போறேன். ராஜாஜி நகர் இருக்காது, கார்கில் நகர் இருக்காது, வெற்றிவேல் நகர் இருக்காது. நாங்க ரோடு போட முடியாது. ஸோ இவங்க கிட்ட நான் சண்டை போட்டு இந்த ஊரை தக்க வைக்கிறதுக்கே 3 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு இந்த ரோடும் போட்டு காட்டுறோம். இன்னும் 1 வருஷத்துல ஆட்சி போயிடும். 2026 என்ன எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனாரு. அவரோட சீரியத்தின் தலைமையில திருவற்றியூர்ல நம்ம என்ன நமக்கு திட்டங்கள் தேவையோ அனைத்தையுமே கொண்டு வந்து சேர்ப்போம்ன்றத நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க எதிர்கட்சியாக நான் பண்றோம், மறுபடியும் நம்ம ஆளுங்கட்சியா வருவோம். உங்களுக்கு திரும்ப சொல்லிக்கிறேன், எல்லாம் நிறைய பெண்களா இருக்காங்க. ஸோ யார் அந்த சாருன்றது எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் அந்த சார் யாருன்னு. கண்டிப்பா அவங்க சொல்லக்கூடிய கட்டாயத்துல தான் இருக்காங்க. ஸோ அதான் பெண்கள்லாம் எப்பவுமே கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. 1 வருஷம் கழிச்சு நம்ம எடப்பாடியார் ஆட்சி வந்துடும். ஆட்சி வந்தா எல்லாரும் நம்ம பாதுகாப்பா இருக்கலாம். ஆனா இந்த 1 வருஷம் இவங்க ஆட்சி இருக்கு. இந்த திருட்டு திமுக இருக்காங்க பாருங்க, இவங்க ரொம்ப ரொம்ப மோசமானவனுங்க, புள்ள பிடிக்கிறவனுங்க. ஸோ பிள்ளைகளையும் கொஞ்சம் கவனமா வச்சுங்க, நீங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னும் 1 வருஷம் நம்ம கடந்துட்டோம்னு வச்சுங்களேன், இவங்களை ஓட விரட்டுற நாள் 2026 வரும். அன்னைக்கு கண்டிப்பா நம்ம எல்லாரும் இவங்களை ஓட விரட்டியே தீர்வோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக 2021 அவங்க ஆட்சி கட்டில் ஏறிட்டாங்க. ஏன்னா பல சில குழப்பங்கள், நம்ம 10 வருஷம் ஆட்சி ஆண்டோம். ஸோ என்னதான் பண்ணாலும் மக்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு மாற்றம் எதிர்பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாற்றத்தை ஏன்டா பண்ணோம் அப்படின்னு எல்லா இடத்துலையும், ஒரு ரேஷன் கடைக்கு போனா பொருள் இல்லை, எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நிதி கிடையாது, 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி ஏமாத்தணும் இல்லை, ஃப்ரீ பஸ் விடுறேன்னா அந்த பஸ் ஒன்றும் ஒழுங்கா ஓடுறதில்லை. ஓடும் போதே நடுவில் மக்கள் கீழே விழுந்து இருக்கக்கூடிய அவலநிலை தான் இந்த ஆட்சியில நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து வீரவாசனம் பேசிட்டு போன சேர்மன் அதான் சொல்லுவேன். இப்ப சொன்னாரு, நான் பேச வேண்டியதெல்லாம் நம்ம பிரபுவும் பட்டச்ச கண்ணனும் நல்லாவே அருமையாக எடுத்து சொன்னாங்க. 7வது வார்டு மட்டும் அவங்களுக்கு என்னன்னு தெரியல. எங்க பார்த்தாலும் வந்து நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு ஏதாவது ஒண்ணு இந்த வட்டத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தினந்தோறும் நான் ஆஃபீஸ்க்கு வரோம், நம்ம கூட நம்ம நிர்வாகிகள் ஒரு 10 பேர் 20 பேர் இருக்காங்க. எதையுமே எதிர்பார்க்காம
இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது வீடு கட்டுறதுக்கு வந்து அதிமுக காரங்க ஏதாவது காசு கேட்டிருக்காங்களா? கவுன்சிலர் கேட்டாரு, இல்லை கட்சிக்காரர் கேட்டாங்க, யாராவது ஒரு நாள் ₹1 இங்கே இந்த வட்டத்தில் கேட்டிருப்பாங்களா? கிடையாது. ஆனால் இதுவே திமுக கவுன்சிலராக இருந்திருந்தாங்கன்னா ஒரு கல்லோ ஒரு செங்கல்லோ ஒரு மண்ணோ எடுத்து வைக்கக்கூடிய நிலைமை இந்த 7ஆம் வட்டத்தில் இருந்திருக்காரு. அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு எதுவுமே எதிர்பார்க்காம 20-25 பேர் தினந்தோறும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எந்த பகுதியாச்சும் எதாவது வரலையா? அதான் சொன்னார், கல்நீர் குடிநீர் ஆக்கிற திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது. அந்த திட்டத்தை செயல்படுத்தலை, நமக்கு தண்ணி ஒழுங்காக வரல. இவங்ககிட்ட தினந்தோறும் போராடி நம்ம தண்ணி வாங்க வேண்டிய நிலைமையா இருக்கு. இவங்களோட ஆட்சியை அகற்றி அந்த அதிகாரம் நம்ம கையில் வந்தாதான் நமக்கு தேவையானதை நம்ம செஞ்சுக்க முடியுன்றத இன்னைக்கு உங்க மனசுல ஆளுமே ஏற்றுக்கிறேன். ஏன்னா இது என்னடா இதுனா நமக்கு எல்லாமே கிடைச்ச அடிப்படை எல்லாமே இவங்க வந்து என்ன பண்றாங்க, எதையுமே கவனிக்க கூட ஒரு எம்எல்ஏ வரதில்லை, ஒரு சேர்மன் வரதில்லை. சரி, ஒரு எம்சி நிதியில போடுறாரு, எம்எல்ஏக்குன்னு ஒரு நிதி இருக்கு, அந்த நிதியில மீதி தெருக்குள்ள போட்டு தர சொல்லுங்க. நான் இங்க சேலஞ்ச் பண்றேன். நான் ஒரு தெருக்கு 50 லட்சத்துல ஒரு 10 லட்சம் கொடுத்து ஒரு தெருக்கு நான் ஒரு ரோடு போட்டேன். ஆனா நீ உனக்கும் நிதி இருக்கு, உனக்கும் இது போடக்கூடிய உரிமை இருக்கு, இதுவும் உனக்கும் உன்னோட தொகுதி தான், நீ எம்எல்ஏவா இருக்க. நான் இங்க சேலஞ்ச் பண்றேன், பேலன்ஸ் இருக்கு 8 தெருக்கு நீ நிதி கொடுத்து போடு, உன்னை வரவேற்கிறோம். உனக்கு திறம்பு இருக்குமா, திராணி இருக்குமா, இங்க சொல்றேன். நம்ம பிக் பாஸ் சேனல்ல பிகேஎன் சேனல்ல பதிவு கண்டிப்பா பார்த்துருவாங்க. அவங்க அதை பார்த்தாங்கன்னா அவங்க பண்ணணுன்ற எண்ணம் இருந்தா வர சொல்லுங்க. ஏன்னா வரமாட்டாங்க. அவங்க ஏதாவது நம்ம பண்ணா அதை நாங்க தான் பண்ணோம், எங்க ஆட்சி, அவர் எப்படி பண்ண முடியும்? நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். போய் கேளுங்க, 7ஆவது வட்டத்துல எங்கெங்க என்னென்ன பிரச்சனை இல்லையோ எல்லாம் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்க எல்லா இடத்துலையுமே அந்த பிரச்சனையை தீர்வு கொடுத்துட்டு தான் இருக்கும். ஏன் அதாவது ஒரு எதிர்கட்சி மாமன்ற உறுப்பினராக இருந்து இதை செயல்பட முடியுமானா கண்டிப்பா முடிச்சு காட்டிட்டுதே இருக்கேன். 2026 ஆளுங்கட்சியா வருவோம். இந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க தேடி கொண்டு போய் சேர்க்கறதா எங்களோட கடமை. ஸோ அப்படிதான் அம்மா எங்களை வளர்த்துருக்காங்க. அம்மா வந்து இந்த கட்சினா இப்படிதான் இருக்கணும், மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் அம்மாவோட எண்ணம். அம்மா அப்படிதான் எல்லாரையும் வளர்த்துருக்காங்க. அப்படிதான் அண்ணன் எடப்பாடியாரும் அம்மா வழியில வந்து அவரும் வந்து மக்களுக்கு செய்யணுன்ற நோக்கத்துல தான் இன்னைக்கு 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி இப்ப திரும்பவும் எதிர்கட்சியா இருந்து நல்ல எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டு இருக்காரு. திரும்ப மறுபடியும் 26ல் ஆட்சி அனைவரும் சேர்ந்து அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்குவோம் என்ற உறுதிமொழியை இந்த வெற்றிவேல் நகர்ல எனக்கு ஏற்றுக்கொள்கின்றோம். அதே மாதிரி அந்த ராஜாஜி நகர் கார்கில் நகர்ல என்ன நடக்குதுன்றத 5 ரோடு கார்கில் நகர்ல 5 ரோடு பூஜை போட்டோம். அது வந்து கவர்மெண்ட்ல இருந்து நிதி கொடுத்தான். நம்ம நிதி, அதாவது என்ன செய்யறோமோ அதான் நம்ம சொல்லுவோம். அவங்கள மாதிரி மற்றவங்க செஞ்சதை நம்ம அந்த நிதியில பூஜை போட்டோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ரோடு போடல. இன்னைக்கு கூட மன்ற மீட்டிங் இருக்கு. ஸோ அந்த மீட்டிங்ல போய் அதை கேட்கலாம் இருக்கேன். நான் மீட்டிங் அங்கே நடந்துட்டு இருக்கு. எப்படி ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்ல நம்ம குறைகள்லாம் போய் நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லை ஒரு மீட்டிங்லையும் போய் நமக்கு வார்டுக்கு தேவையான குறைகள்லாம் ஒரு வாட்டியும் சொல்லி தான் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறோம். ஆனா ஒரு திமுக காரணம் வந்து எனக்கு இது வேணும் இது அப்படின்றத கேட்கறது கிடையாது. எங்கேயாச்சும் வந்து மக்கள் கிட்ட இருந்து என்ன கொடுக்கணும். அதான் இப்ப எதுக்காக இந்த சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்கன்றதையும் தெளிவுபடுத்திக்கிறேன். சங்கம் வந்து வித்தா காசு அவங்களுக்கு தரணும், வாங்கினா காசு அவங்களுக்கு தரணும். இப்போ வந்து இந்த ஊர் எப்படியோ ஏதோ ஒரு காரணத்துக்கு இந்த ஊர் அமைஞ்சது. இவ்வளவு மக்கள் இங்க வந்துட்டாங்க. இங்க வந்திருக்க மக்கள் எல்லாம் தினந்தோறும் வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய ஏழ்மையான மக்கள். வாடகை கொடுத்தா அவங்களால இருக்க முடியல. ஒரு சொந்த வீடு வேணும், எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடுன்ற ஒரு கனவு. அந்த கனவுனால இங்க வந்திருக்காங்க. இது நீர்நிலைன்னு சொல்லி 2021 வந்தவொடனே நீ என்ன பண்ண, எல்லாத்தையும் நான் தூக்கிடுவேன் இங்க இருக்க மக்களை வந்து பயமுறுத்துறேன். ஸோ அதெல்லாம் அதுக்கு தான் என்னை கூப்பிட்டு வந்து இங்க உட்கார வச்சாங்க. மக்கள் ஒன்றும் சாதாரணமா இல்லை. மக்களுக்கு தெரியும் யாரை உட்கார வச்சா எங்களை காப்பாற்றுவாங்கன்னு தெரிஞ்சுதான் என்ன கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்க. நீ 14 பேர்ல 13 பேர்ல திருடனா உட்காந்தான். ஆனா இங்க ஒரு ஆள் மட்டும் தான் காப்பாற்றுற அளவு உட்கார வச்சிருக்காரு. அப்படி வந்து இந்த மக்கள் தங்களை காப்பாற்றுறால. சரி, ஆட்சி மாற்றம் வந்துருச்சு, நீ தான் எம்எல்ஏ, நீ தான் சேர்மன், நீ தான் எம்பி, நீங்க தான் முதலமைச்சர், நீங்க தான் மந்திரி, எல்லாரும் நீங்களே இருந்தாலும் ஆனா இங்க 7வது வார்டுல இந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக என்னை நம்பி இங்க கூப்பிட்டு வந்து உட்காராங்க. அந்த செயலை நாங்க செஞ்சு இன்னைக்கும் அதிமுக இங்க வந்து இந்த மக்களுக்கு எந்த இடத்துலயும் வித்தா காசு கொடு, வாங்கினா காசு கொடு, கட்டினா காசு கொடுன்னு ஒரு அதிமுக வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி குடிநீர் இணைப்பு இங்க வந்து நிறுத்தி வச்சிட்டோம். இந்த ஆட்சி வந்தது 100 ரூபா, நம்ம ஆட்சியில 100 ரூபா கட்டினா குடிநீர் இணைப்பு கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சண்டை போட்டு நாம இலவசமா கொடுத்தோம்.
எங்க மக்களுக்கு எங்க உரிமை, நாங்க வேணும், நாங்க போராடி நாங்க கொடுத்தோம். அதையும் என்ன பண்ண திமுககாரங்களை வந்து நாங்க கொடுப்போம்னு 10,000 அது மக்களை ஏமாத்தி எங்களால தான் கொடுக்க முடியும். அதிகாரியை போய் மிரட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் 1 வருஷம் தான் எண்ணி வச்சுக்கோ. அதான் அமாவாசை கணக்கு தான் உனக்கு. இது அமாவாசைலாம் முடியட்டும், பெரிய பூஜை போட்டு பூசணிக்காய் வச்சு உங்க வீட்டுக்கு அனுப்புறது தான் பார்த்துக்கோ. சும்மா இல்லை, எல்லா பெண்களும் ரெடியா வச்சிருக்காங்க பூசணிக்காய் வாங்கி. இப்போ எல்லா பெண்களும் திரண்டுட்டாங்க. நீ ஏமாத்துறதே என்ன, இந்த 1000 ரூபா தான் உங்களுக்கு இலவசம் கொடுக்குறேன்னு. இந்த 1000 ரூபா கொடுத்துட்டு வீட்டில் என்ன பண்ற, வரி ஏற்றிட்டேன், கரண்ட் பில்லை ஏற்றிட்டேன், ஒரு ஃபேன் போட்டு தூங்க முடியல. இன்னைக்கு ஃபேன் போட்டு ஐயோ கரண்ட் பில் அதிகமாக இருக்கும்னு பயப்படுற அளவுக்கு மக்களை கொண்டாடிட்டேன். அதை தாண்டி இன்னும் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியல. ஏன்னா திமுக காரன் வந்து எங்கேயா போய் கைப்பிடிச்சு விட்டுட்டு இருக்கான். அது யாருன்னு கேட்டால் அதையும் சொல்ல மாட்டேன், மறைச்சு வச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்படி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் 1000 ரூபா கொடுத்து இந்த பெண்களை ஏமாத்திருக்கேன். ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லி அதுவும் ஏமாத்திட்டு இருக்கு. அதுவும் வரலையா? அது வேற பாருங்க, நல்லா வருத்தப்பட்டாங்க. எவ்வளோ எழுதி அதுதான் இவங்க ஏமாத்துறதா வேலை, என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி இப்போ சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சங்கத்தை பத்தி ஒரு ரெண்டு விஷயம். இந்த சங்கம் வந்து இவங்க எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, எனக்கு கிடைச்ச தகவல், அதாவது நாங்கள் வந்து சங்கத்து மூலியமா செய்யலாம். கேட்டது கேள்வி கரெக்டு தான். சங்கத்து மூலியமா நாங்கள் செய்யறோம்னு எம்எல்ஏ செய்ய முடியாது, எம்பி செய்ய முடியாது, மந்திரி செய்ய முடியாது, சிஎம் செய்ய முடியாது, ஒரு சங்கம் செஞ்சிருவாங்கன்னு நம்புறாங்களே. எனக்கு எப்படின்னே புரியல. ஒரு 10 பேர் சேர்ந்து சங்கம் ஆரம்பிச்சுட்டேன். எதுக்கு ஆரம்பிச்சுக்கிற? எல்லார்ட்டையும் வசூல் பண்றதுக்கு. ராஜாஜி நகர் வெற்றியா நகர்ல இங்க பேசுறது கண்டிப்பா ராஜாஜி நகர் மக்களுக்கும் தெரியும். அதான் நம்ம பிகே சாலைக்கு போய் சேர்த்துருவாரு. அதே மாதிரி கார்கில் நகர் எல்லாத்துலயும் என்ன பண்ணுவாங்க, சங்கம் ஆரம்பிக்கிறேன்ற பேர்ல கண்டிப்பா வந்து காசு கேட்பாங்க. யாரும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு கவுன்சிலர் நான் இருக்கேன் ஆல்ரெடி. யாரு என்ன இங்க நடைமுறை இருக்கோ அந்த நடைமுறை சிறப்பா நடந்து கொண்டே இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா எல்லா மக்களும் ஒரு கட்டமைப்புல இருக்காங்க. அந்த கட்டமைப்பை மாத்தாதீங்க. ஏன்னா அவங்க அது என்னவோ நல்லதோ கெட்டதோ அந்த கட்டமைப்பு அவங்க இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கூடத்தோ குறைச்சலோ அவங்கள நம்பி இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கினாங்க, போச்சு வந்துச்சு. நீ வந்து அரசாங்கமா இருக்க, அரசாங்கத்தால உன்னால என்ன செய்ய முடியுமோ அந்த செயலை செய். சங்கம் நடத்துறேன் அப்படின்னு வந்து இங்க உட்காந்துக்கிட்டு நீ பஞ்சாயத்து பண்றது உங்க வேலை கிடையாது. திமுக நிர்வாகிகள் தான் அந்த சங்கம் முழுக்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எச்சரிக்கிறேன், நீ சங்கம் ஆரம்பிச்சு இங்க சுருட்டலான்ற எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டுரு. நாங்க இருக்கோம், மக்கள் பின்னாடி நாங்க இருக்கோம். எந்த மக்களையும் ஏமாறுறதுக்கு நாங்க விட மாட்டோம். இதை நான் எச்சரிக்கையா சொல்றேன். இந்த சங்கத்துக்கு எல்லாம் வந்து எம்எல்ஏவும் சேர்மனும் தலைவரும் போட்டுக்கிட்டாங்க. இன்னும் 1 வருஷம் நீங்க ஆட்டம் போடுங்க. ஆனா இங்க 7வது வார்டில் நீங்க என்ன பண்ணாலும் உங்களை எதுவும் பண்ண விட மாட்டோம். மக்களை ஏமாற்ற விட மாட்டோம். மக்களுக்கு எப்பவுமே உறுதுணையாக நாங்க நிற்போம். என்ன நடைமுறை இருந்ததோ அந்த நடைமுறை எல்லா இடத்துலயும் நடக்கும். ஏன்னா இந்த ஊரெல்லாம் 25 வருஷம் 30 வருஷமா கடுமையா உருவாகிடுச்சு. உருவான ஊர் கடுமையா இருந்த காலத்துல யாரும் வந்து எட்டி பார்க்கல. இன்னைக்கு 4 வருஷத்துல ஒண்ணுமே பண்ணல. நீ ஏன் சங்கம் ஆரம்பிக்கிற? அரசாங்கம் மூலியமா உனக்கு என்ன பண்ணக்கூடிய திட்டத்தை நீ நல்ல எண்ணங்கள் எடுத்து பண்ணு. அதை பண்ணாம நான் சங்கம் ஆரம்பிக்கிறேன், சங்கத்துக்கு சொன்னாதான் நடக்கும் அப்படின்றது ஒரு ஏமாற்று கருத்து. சங்கம்ன்றது உங்களுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதுகாப்பான விஷயம் தானே தவிர அது மூலியமா திட்டங்கள் வரும்னா அது ஏமாற்ற வேலை. ஸோ அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. ஸோ அது பின்னாடி போகாதீங்க. அதுல இருந்து இவங்க பணம் பறிக்கணுன்றது மட்டும்தான் அவங்களோட நோக்கம். ஸோ அதை தவிர்த்துட்டு மக்கள் அனைவருமே உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், என்ன செஞ்சு தரணுமோ அதிமுக எப்பவுமே உங்க கூட இருக்கும்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை மாமன்ற உறுப்பினராக நீங்கள் தான் கொடுத்தீங்க. ஸோ எனக்கு கொடுத்த வாய்ப்பில் உங்களுக்கு என்ன கடமை செய்யணுமோ அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அப்படி வந்தது தான் இன்னைக்கு வெற்றியா நகரில் இது ஒரு வரலாறு. இன்னைக்கு ரோடு போடுறோம் வெற்றியா நகர்ன்றது ஒரு வரலாறு. இந்த வரலாறை படைச்சது அஇஅதிமுக தான் மக்களோட சேர்ந்து இணைந்து. ஸோ இந்த வரலாறை மீண்டும் உருவாக்கி கொண்டே இருப்போம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ திரும்பவும் நம்ம வெற்றியா நகரில் இன்னும் நிறைய தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டே இருப்போம். நான் தெரிவிச்சுக்கிறேன்.